நம்முடைய பொருளாதாரம் உலக அரங்கிலேயே தெளிவாக தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருக்கு. வேற எந்த நாடும் இந்த இந்த வரையறைக்குள்ளேயே வராது. ஹானஸ்டா பெரிய நாடுகள் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்துக்கு அருகில கூட மற்ற நாடுகள் இல்லை. இலக்கு அந்த 2047 அதிக வளர்ச்சி, அதிகமான வேலை வாய்ப்பு, வருமானம், உலக அரங்கில் அது நிறைய ஏற்றுமதியை மையத்தில் வைத்திருக்கக்கூடிய மாதிரியான அது எவ்வளவு தூரத்துக்கு நிவர்த்தி செய்வது, நான் எகெயின் பொருளாதார வளர்ச்சி நோக்கில் அப்படின்னு கவனம் செலுத்தியிருக்காங்க. சென்னையிலிருந்து பெங்களூர் போவது, பெங்களூர்லேருந்து மும்பை போவது, மும்பையிலிருந்து அகமதாபாத், அகமதாபாத்திலிருந்து டெல்லி, நீங்க அப்படியே நீங்க இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள்லாம் இணைக்கணும்னு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. பல ஆயிரம் பேர்களை ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாம் கூட்டிட்டு போனோம்னா அதற்கு உங்களுக்கு அதிவேக ரயில் சேவை மட்டும்தான் சாத்தியம். இப்ப நீங்கள் காணும் இடமெல்லாம் எக்ஸ்பிரஸ் வே போகணும், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் படுவேக ரயில் பாதைகளை போடணும். உங்களுடைய விமான நிலையம்ங்கிறது மெதுவா கட்டிட்டு இருக்கக்கூடாது. சென்னை மாதிரி படுவேகமாக படு பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருக்கு. சார், யூக வணிகத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது தங்கம் விலை தாறுமாறா இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் இருக்கு. அதை எப்படி பாக்குறது? அதை கட்டுப்படுத்தவே முடியாது. தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும். என்னுடைய கவனம் மேனுஃபேக்சரிங்கை நோக்கி திரும்பி இருக்கு. இனி வரக்கூடிய அடுத்த 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு 2029 வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து மேனுஃபேக்சரிங்கை கவனமாக பார்க்க போகிறோம். பட் ரொம்ப முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மிக பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாகவும் ஒரு பெரிய சர்வீஸ் ரெவென்யூவை இந்தியா உள்ளுக்குள்ளா மட்டுமில்லை உலக அரங்கிலிருந்து பெறுவதற்கு இங்கே பெரும் முதலீடுகளை, பல பில்லியன் டாலர்கள் முதலீடுகள் இந்தியாவிற்குள் வருவதற்கும் காரணமாக அந்த ஒரு விஷயம் அமையும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்தியாவில் 4 மாநிலம், ஒரு யூனியன் டெரிட்டரியில இந்த ஆண்டுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில பட்ஜெட் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த பட்ஜெட் தேர்தலுக்கு தொடர்பே இல்லாம தான் வந்திருக்கு. இந்த தேர்தலுக்காக ஏதாவது ஒரு இந்த 5 மாநிலங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் திட்டம் கொடுப்போம், ஒரு 5000 ரூபா கொடுப்போம், ஏதாவது இன்கம் டேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே கிடையாது. ஸோ அது அவங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ஸை காமிக்குது. நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன் அது வேற விஷயம். நான் ஒரு பெரிய ஒரு இலக்கு வச்சுட்டாங்க 2047, அது இந்தியா சுதந்திரம் அடைந்து 100வது ஆண்டு நிறைவு பெறுதாங்க. அந்த சமயத்துல நான் ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும். அது எளிதான ஒரு இலக்கு அல்ல. அது முதல்லயே சொல்லிடுறேன். வல்லரசு நாடுடைய பட்டியல நம்ம இடம் வல்லரசுங்கிறத விட்டுருவோம், வளர்ந்தன்னு வளர்ச்சி. உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஒரு ஆவரேஜ் வருமானம்ங்கிறது ஒரு கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை தரம் கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கணும். இதுதான் அடிப்படை. இப்போ நீங்க வல்லரசா இருக்கீங்களா, ட்ரம்ப் மாதிரி வெனிசுவேலால பூந்து அங்க இருக்கக்கூடிய அதிபரை தூக்கிட்டு வைக்கிறீங்களா உங்க நாட்டுலங்கிறது இல்ல முக்கியம். நமக்கு மக்கள் மகிழ்ச்சியோட இருக்காங்களா, அதாவது அவர்களுடைய வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்திருக்கிறதா, அதுதான். ஸோ அந்த விதத்துல இப்ப என்ன முடிவு கிளியரா வந்துட்டாங்கன்னா, நம்முடைய பொருளாதாரம் உலக அரங்கிலேயே தெளிவாக தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருக்கு. வேற எந்த நாடும் இந்த வரையறைக்குள்ளேயே வராது. ஹானஸ்டா பெரிய நாடுகள் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்துக்கு அருகில கூட மற்ற நாடுகள் இல்லை. ஆனால் இது போதாது அப்படிங்கிறத உணர்ந்து இன்னும் விரைவாக
நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அது பல தளங்களையும் தொட்டு செல்ல வேண்டும். அப்படிங்கிறதுனால அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட். இதுல ஒரு பெரிய டிபார்ச்சர் இல்ல. அதாவது வந்து ஒரு ஒரு மாபெரும் புரட்சி ஆமா. அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு என் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அப்படின்னு. கவர்ச்சிகரமான திட்டம்னு நான் பெரிசாக எதையும் சொல்லவும் மாட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதற்கு மேலும் மேலும் அலோகேஷன் பணம் அதிகமாக கொடுக்கப்படுது. சில சின்ன ரீவொர்க்கிங் பண்ணியிருக்காங்க. பட் இலக்கு வந்து அந்த 2047 அதிக வளர்ச்சி, அம் அதிகமான வேலைவாய்ப்பு, வருமானம், உலக அரங்கில அதுவும் நெறைய அ ஏற்றுமதியை மையத்தில் வைத்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வளர்ச்சி. இது எல்லாவற்றையும் சேர்த்து அப்புறம் எங்கெங்கெல்லாம் நமக்கு சில குறைகள் இருக்கோ, அத நம்ம விரிவாகவே பேசலாம். அது எவ்வளவு தூரத்துக்கு நிவர்த்தி செய்வது? நான் அகைன் பொருளாதார வளர்ச்சி நோக்குல அப்படின்னு கவனம் செலுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க எதிர்பார்க்கிற பிக் டிக்கெட் நாளைக்கு வந்து பத்திரிகை செய்திகள்ல பெருசா போடுறதுக்கோ, இல்ல எல்லாரும் கூடி கூடி விவாதிக்கிறதுக்கோ இதுல இல்ல. ஆனால் தீவிரமான ஆர்வலர்கள் இந்த இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் அவர்களுக்கு இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. பிளஸ் நமக்கு இன்னும் டீடைல்ஸ் வரணும். இது வந்து ஒரு பிராட் அனவுன்ஸ்மென்ட் தான் இது. இதுல நெறைய இடங்கள்ல சின்ன 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 விஷயங்கள் இருக்கும். அடுத்தது செயல் திறன்கிறது. நீங்க சொல்லிட்டீங்க, பணம் அலோகேட் பண்ணிட்டீங்க. அது நடந்ததா? அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதத்துல அ கொஞ்சம் போரிங்கான பட்ஜெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் அப்படின்னு. கட்டாயமா. மோர் நீங்க சொல்றத அதை நோக்கி தான் அதேதான், இருக்கும் போல. அதேதான். இப்ப என்னன்னா வந்து நம்ம ஒரு நம்ம நம்ம பொருளாதாரம்ங்கிறது வந்து ஒரு விவசாய பொருளாதாரமா இருந்தது. நம்ம 3 செக்டார்ஸ் செக்டார்ஸ். சொல்லுவோம். ஒன்று வந்து விவசாயம். அதான் பிரைமரி செக்டார். அடுத்தது உற்பத்தி துறை 2வது. 3வது சேவைத்துறை. நமக்கு சரி, என்ன சரி. ஆயிடுச்சுன்னா, இந்த விவசாயம்ங்கிறது வந்து ரொம்ப காலமா அது மட்டும் தான் இருந்தது. அதுல நமக்கு நிறைய சிக்கல். இன்றைக்கும் நம்ம வந்து நம்முடைய விவசாயத் துறையை பற்றி சொல்வதாக இருந்தால், அது சிக்கல் மிகுந்த துறை. பல காரணங்கள் அத பற்றி பேசினா நமக்கு வந்து வேற எதுவுமே பேச பேச முடியாத முடியாது. அளவுக்கு. ஆமா. இதனால தான் வந்து இந்த 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 துறையையே மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு சில சீர்திருத்தங்கள கொண்டு வந்தாங்க. ஆனால் வெறும் ஒரே ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லிய அப்படியே கைப்பற்றி, பஞ்சாப் விவசாயிகள். பஞ்சாப் விவசாயிகள் ம். அத வந்து பின்வாங்க வச்சாங்க. டெல்லி பத்தி எரிஞ்சிருங்கிற நிலை. பயங்கரமான போராட்டம், ஆமா. நீண்ட அடிதடி, நீண்ட நாள் போராடினாங்க. நீண்ட நாள் போராட்டம். அது தவறான போராட்டம்ங்கிறது என்னுடைய கருத்து. அத நம்ம பின்வாங்கியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அரசுக்கு வேறு வழி இல்ல. சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதனால வந்து இனிமே வந்து விவசாயம்னு இந்த அரசு இந்த பூனைக்கு சூடு பட்டுருச்சுன்பாங்கல்ல, ம். பால் குடிக்கும் பொழுது. ம். அது கிட்டக்கவே நெருங்காது. அதனால இப்பொழுதைக்கு நரேந்திர மோடி அரசு வந்து விவசாயத்துல நான் இத பண்றேன், அத பண்றேன்னு வரமாட்டாங்க. வேணா இந்தாப்பா கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படிம்பாங்க. ம். அதன் நஷ்டம் விவசாயிகளுக்கு தான். அப்ப நமக்கு அடுத்தது என்னன்னா, நம்முடைய சேவைத்துறை. நம்ம நேரா என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய வளர்ச்சியில, இந்த உற்பத்தி துறைங்கிறத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். பெரிய அளவுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணல. அது சிச்சுவேஷன் அப்படி ஆயிருச்சு. மாறாக நம்முடைய சேவைத்துறை பிரமாதமாக வேற இடத்துக்கு போயிருச்சு. நம்ம ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். நம்முடைய ஐடி செக்டர். ம். அது சேவைத்துறை. சேவைத்துறை. இல்ல நிச்சயமாக அதில அரசின் ஊக்கம் இருக்கிறது. அ அரசு சில காரியங்கள்லாம் முரண்டு பிடிக்காமல் இருந்ததே ஒரு பெரிய ஊக்கம். நான் வந்து இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்களை மட்டும் சொல்லல. காங்கிரஸ் இடைப்பட்ட காலத்தில் 1990கள் நடுப்பகுதியிலிருந்து இன்று வரை ம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்தியாவில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஐடி துறைக்கு, தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். ம். அத நம்ம கரெக்ட்டா அக்னாலட்ஜ் பண்ணணும். அதன் காரணமாக இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியா மிக முக்கியமான ஐடி துறை வல்லுனர்களை கொண்டதாக இருக்கிறது. இந்தியாவை விட்டுவிட்டு உலகத்தில் ஐடி என்பது நடக்கவே முடியாது. அதுதான் இன்றைக்கு நிலை. இது வந்து நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா, மிகப்பெரிய அளவுக்கு வருமானத்தை இந்த ஐடி துறை மூலமாக கொண்டு வந்திருக்கு. அங்கிருந்து தொடங்கி
நம்ம பல்வேறு சேவைத்துறையில வங்கித்துறை அது வந்து இந்தியாவுக்காக மட்டும் இல்ல, எகெயின் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளை எடுத்துக்கொண்டாலும் பேங்கிங் செக்டர், பேங்கிங் அண்ட் அதோட ரிலேட்டிவ் பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த துறையிலும் பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய ஆதிக்கம் கணிசமாக இருக்கு. இப்படி ஒரு குறிப்பிட்ட அந்த சேவை துறையில வந்து நம்ம நிறைய வேலைகளை உருவாக்கினோம். நல்ல சம்பளத்தை உருவாக்கக்கூடிய வேலையாக அது இருந்தது. அதனால அதில் நுழைந்தவர்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு பெரிய அளவுக்கு மேல வந்தது. ஆனால் இந்த ஃபேக்டரி சார்ந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா? உற்பத்தி உற்பத்தி துறை. அது ஒரு ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி செய்து பொருட்களை உலகில் விற்பது, இந்தியாவுக்குள் விற்பது. அதுல நாம மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பட்டுன்னு வரணும்னா, அது வந்து சீனா தான் ஃபர்ஸ்ட் வரும். சைனா ப்ராடக்ட் தான். இல்லையா? டாய்ஸ்ல இருந்து எக்ஸாக்ட்லி. நாம சீனாவுக்கு அருகில் கூட இல்லை. இந்த உண்மைய நம்ம வந்து பட்டவர்த்தனமாக சொல்லி ஆகணும். இந்தியா, சைனா 2ம் மிகப்பெரிய நாடுகள். ஏழ்மை நிரம்பிய நாடுகள். இப்ப இந்தியா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, இந்த அந்த 70கள்லாம் நம்ம வந்து உணவுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தோம். அப்பதான் நம்முடைய உணவு புரட்சி எல்லாம் நடந்தது. கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி. ரைட்? அங்கிருந்து ஆரம்பித்து பால் வளம். ஸோ நம்ம வந்து உற்பத்திய ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கல. சைனா வந்து அத எடுத்துக்கிச்சு. சைனா என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, எப்படி வந்து இந்த இந்த உற்பத்திங்கிறத நம்ம முதல்ல கத்துக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அந்த டெக்னாலஜிய கத்துக்கணும். ஆட்களுக்கு அந்த திறன் வரணும். அப்புறம் அந்த மெஷின்கள் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட். அந்த மெஷின்கள் இருக்கு இல்லையா? அந்த முதலீடுகள உள்ள கொண்டு வரணும். அதற்கு பிறகு அந்த மெஷின நாமே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு போகணும். ரைட்? ஸோ 80கள்ல இருந்து அவர்கள் இதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம அதையும் விட்டுட்டோம். 80கள் போச்சு. 3வதையும் ஜப்பான் ஒரு வேவ்ல வந்தது. அடுத்தது இந்த ஏசியன் டைகர்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சீனா 3வது வேவ். அதையும் நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஏதோ தட்டி தடுமாறி ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து இப்பதான் நமக்கு வந்து அது ஒரு பெரிய தவறு. நடுவுல பல அறிஞர்கள் வேறு கருத்தெல்லாம் சொன்னாங்க. உனக்கு எதுக்கு மேனுஃபேக்சரிங்? அதான் சர்வீஸ்ல நல்லா பண்றியே. அப்படிலாம் இருக்கவே முடியாது. ஒரு சின்ன குண்டூசி இருந்தாலும் அதை தயாரிக்கிறதுக்கான திறன் நமக்கு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு புரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்முடைய மொபைல் ஃபோன் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு துறையை கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ அதுல என்ன பேசிக்கா அப்படின்னா, நீங்க வந்து நீங்க உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தீர்கள் என்றால், உள்நாட்டுல வித்தீங்கன்னா அது கிடையாது. வெளிநாட்டுக்கு அதை ஏற்றுமதி பண்றீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை தருவேன். அதுக்கு பிளஸ் சிலதெல்லாம் இருக்கும். நீங்க கொஞ்சமாவது அதுக்குள்ள போக வேண்டிய பாகங்கள ஒரு இவ்வளவு சதவிகிதமாவது உள்நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும். இப்ப ஆப்பிள் ஃபோனுக்கு Foxconn அதேதான். பண்ணி அதுதான் கொடுக்குற சொன்னேன். மாரி. ஸோ அந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக தான் Foxconn நிறுவனம் இங்க வருது. அவங்க இங்க வந்து ஆப்பிள்கான அந்த கம்ப்ளீட் அசெம்பிளி அவங்க பண்றாங்க. அதுக்கு தேவையான பல பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து வருது. ஆனா ஈஸியான விஷயங்களாக அதுக்கு மேல போடுற ஷெல்லுல இருந்து ஆரம்பிச்சு ரிலேட்டிவ்லி ஈஸி பார்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்ல இருந்து இல்லாம ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். Right? இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் மொபைல் போன்ஸ் அப்படிங்கிற துறையில மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அதன் காரணமாக பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டுது. அதே பிஎல்ஐ ஸ்கீம் அதே மாதிரியான ஸ்கீம் மற்ற இடங்களுக்கு கொண்டு போறாங்க. முதல்ல வந்து இது லேப்டாப் மேனுஃபேக்சரிங்க்கு அது ஏற்கனவே போன ஆண்டு அதுக்கு முதல் ஆண்டுலயே அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இப்ப அது உள்ளுக்குள்ள போகக்கூடிய சிப் கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் சிப் மொபைல் போன்னா அதுக்குள்ள ஒரு மைய ப்ராசஸர் ஒன்று இருக்கு. அது ஸோ அதுக்கெல்லாம் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா அரசு பணம் தருகிறது, ஊக்கத்தொகை இன்சென்டிவ் தான் அது. லாபம் உங்களுக்கு வருது, லாபத்துக்கு மேல இது அடிஷனல் லாபம். அப்போ ஒருத்தர் இங்க வந்து பரவாயில்லையப்பா நம்ம இங்க போய் செட் பண்ணுவோம் என்று விரும்பி இங்கே வருவதற்கான ஒரு இடமாக அது இருக்கு. ஸோ இது போன்ற ஆரம்பித்து பல்வேறு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஃபோக்கஸ்டா இப்போ நமக்கு வந்து வெறும் இந்த மேனுஃபேக்சரிங்க்கு இதுதான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பயோ ஃபார்மா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
டூல்ஸ். இப்ப இது ஒண்ணு ஒண்ணு விளக்கமா சொல்லிடணும். இது ஏன்னா அது வந்து நேற்றைக்கு தான் நான் ஒரு X.comல ஒருத்தர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒரு கதை ஒண்ணு எழுதியிருந்தார். அது ரெலவென்ட்டா இருக்கிறதுனால நான் சொல்லிர்றேன். இவர் வந்து பெங்களூரை சேர்ந்த ஒரு மேனுஃபேக்சரர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஒரு ஸ்மால் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. ஓகே. அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கலி கண்ட்ரோல் மெஷின், சிஎன்சி மெஷின்னு சொல்லுவோம். அதுல அவர் ஒரு சிஎன்சி மெஷின் வைத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. போலந்துல சிஎன்சி மில்லிங் மெஷின் இவர்ட்ட அது கிடையாது. இவர்ட்ட சிஎன்சி லேத் இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கல் வார்த்தையை விட்டுருவோம். மக்களுக்கு அது தெரியாட்டி பரவாயில்ல. சிஎன்சி மில்லிங் மெஷின் பழைய மெஷின். போலந்துல ஒரு 2 மெஷின் இருக்கு அங்க. அந்த ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கிறவர் அதை நிறுத்துறாரு. அந்த லேண்டை வித்துறாரு. அந்த மெஷினை ரப்பிளுக்கு அதை வந்து ஸ்கிராப்புக்கு போட போறாரு. நல்லா ஒர்க் பண்ற மெஷின். இன்னொரு 30 ஆண்டு காலம் உழைக்கக்கூடிய ஒரு மெஷின். ஆனா அந்த பழைய கால மெஷின்ங்கிறதுனால இன்னைக்கு மாதிரி லைட்டா இருக்காது. ஹெவி வெயிட் பயங்கர ஸ்டீல் இருக்கக்கூடியது. இவருக்கு அந்த தகவல் கிடைச்ச உடனே இவர் வந்து இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எடுத்துட்டு போறேன்னா எடுத்துட்டு போய்க்கோ. போலந்துல நீங்க உங்க ஊருக்கு எடுத்துட்டு போய்க்கோ. நீ எனக்கு ஒத்த பைசா தர வேண்டாம். எடுத்துட்டு போனாலே ஜஸ்ட் எடுத்துட்டு போனாலே போதும். ஏன்னா நான் இதை இங்க ஸ்கிராப்புக்கு பண்றதுக்கே எனக்கு செலவாகும். ஸோ இவர் வந்து அது டீடைல்டா எழுதியிருக்காரு. இவர் போய் பார்த்து அந்த மெஷின் எக்ஸாமின் பண்ணி சூப்பரா இருக்கு அந்த மெஷின். எனக்கு இன்னும் 30 ஆண்டுகளுக்கு அது உழைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். விலைக்கு இது எடுத்துட்டு போகணும்ப்பா இந்தியாவுக்கு அப்படின்னா கம்பெனிஸ் எல்லாம் பயங்கரமா கோட் கொடுக்குறாங்க. அதை பிரிச்சு அடுக்கி கட்டி இங்க திருப்பி வந்து ரீஅசெம்பிள் பண்ணி இங்க போடுறதுக்கு. இவர் வந்து அவ்வளவு பணம்லாம் நான் செலவு பண்ணேன்னா நான் ஏன்டா இங்க வரேன், எனக்கு அவ்வளவுலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு என்கிட்ட வந்து பணம் கிடையாது. அவர் எவ்வளவு கிளவரா 2 லட்சம் ரூபாயில உள்ளூர் அவர் அந்த ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்பா செப்டம்பர் 30க்குள்ள நீ தூக்கிட்டு போய் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. ஏன்னா நான் வந்து அந்த இடத்த வந்து வித்துட்டேன், அதை அந்த ஆளுகளுக்கு கொடுக்கணும்ட்டு. அதை எப்படி இவர் பண்ணாருன்னு அதுல ஏற்கனவே அதுல வேலை செஞ்சிருக்கிற ஆளுகளை வச்சு அதை வந்து பார்ட்டா பிரிச்சு கட்டி அதை வந்து கப்பல் வழியா அனுப்பிச்சு அதை இங்க எடுத்துட்டு வந்து சென்னைக்கு அது துறைமுகத்துக்கு வந்து இங்க கஸ்டம்ஸை கிளியர் பண்ணி அதை வந்து ட்ரக் மூலமா பெங்களூருக்கு எடுத்துட்டு போய் எரெக்ட் பண்ணேன். ஸ்டோரி அது இல்ல. ஸ்டோரி என்னன்னா, நமக்கு டக்குனு தோணி இருக்கும், என்னப்பா இது ஒரு மிஷின், நம்ம ஊர்ல இந்த மிஷின் காசு கொடுத்து வாங்கிட முடியாதா? முடியாதுங்கிறதா அவங்க நிலை. போலந்துல எவனோ ஒருத்தன் பழைய மிஷின் யூஸ் பண்ணத நீ போய் அவ்வளவு ஆசையா நீ எடுத்துட்டு வர, அதுல இன்னும் 30 வருஷத்துக்கு அதுல இருந்து நீ வந்து வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னா, நம்ம இந்த போன்ற உற்பத்தி சார்ந்த எந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது நம்மகிட்ட இல்ல. அதுக்கான மிஷினரிஸ் இல்ல. அதுக்கு வந்து நம்ம இது ஏன் இத பேசுறேன் அப்படின்னா, அதற்காகவே தனியா வந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க. இவ்வளவு விரிவா நான் இதை சொல்றதுக்கு காரணம், ஹைடெக் டூல் ரூம் இதுக்கு எப்படின்னா, exemption from income tax for 5 years to non-residents providing capital goods, equipment or tooling to any tool manufacturer in a bonded zone. So நம்ம அதை உணர்றோம். நமக்கு வந்து உற்பத்திக்கான ஹை எண்ட் மெஷின் இது வந்து இதனுடைய போதாமையை உணர்றாங்க. இப்ப நமக்கு வந்து உற்பத்திக்கான மெஷின்ஸ் தேவை. அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து என்னென்னவோ பண்ணி ஆகணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு அப்படின்ட்டு இத என்ஆர்ஐஸ் வந்து இது சார்ந்த துறைகள்ல முதலீடு பண்ணா 5 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு அப்படின்னு ஆரம்பித்து அது போகுது. என்னென்ன மாதிரியாக அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். நீங்க மேனுஃபேக்சரிங் போய் நீங்க பண்ண முடியாது, அரசு பண்ணவே கூடாது. அதிகபட்சமா ஒரு அரசுக்கு என்ன பண்ண முடியும்? டாக்ஸ் ரிஃபார்ம் பண்ண முடியும், டாக்ஸ் ரிடக்ஷன் கொடுக்க முடியும், அந்த துறையை ஊக்குவிக்கிறதுக்கு. அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட இது கொடுக்குறாங்க. நான் அதை எல்லாத்தையும் நான் படிக்க போறது இல்லை, ஒரு 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 உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ இதை உணர்ந்து தான் இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்றாங்க. அடுத்தது நம்ம வந்து நம்முடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ஹை எண்ட் அதாவது என்டர்பிரைஸ் மேனுஃபேக்சரிங் கிடையாது. நம்ம லெவல் சொல்லும் பொழுது நம்ம டைனி, ஸ்மால், மீடியம் அப்படின்னு மைக்ரோ, ஸ்மால், மீடியம்,
போயிட்டு அங்கிருந்து லார்ஜ் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ம். நம்ம லார்ஜ் என்டர்பிரைசஸ்லாம் வரணும். ம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? எம்எஸ்எம்இ. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம். அதுக்கு நெறைய பெனிஃபிட் குடுத்தாகணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இந்த துறையே இன்னைக்கு முதுகுல சுமந்தாகணும். ம். ஸோ அதற்கு வந்து சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க. பட் என்னுடைய பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். இன்னும் நெறையா பண்ணணும். ஏன்னா அவர்களோட நீங்க பண்ண வேண்டிய உரையாடல்ங்கிறது இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா அவன் வந்து அவ்வளவு தின் வேஃபர் தின் இடத்துல இருக்கான். உற்பத்தி கொஞ்சம் துறை. அடிபட்டுச்சுன்னா அவன் தொழில விட்டு அவுட்டு. நம்முடைய சென்னையிலே நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு பெரு வெள்ளம் வந்தது இல்லையா? அந்த சமயத்துல மிகப்பெரிய அடி வாங்கியது இந்த மல்டிபிள் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். தண்ணி அப்படியே உள்ள போயி, பல பேர் அதுல வந்து இன்சூரன்ஸ் பண்ணாம, அவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து ஆமா, நிறைய எப்புட்றா ஏமாத்துறது, எப்புட்றா குடுக்காம இருக்கிறதுன்னு பார்த்தது. பலருடைய வாழ்க்கை நாசமா போச்சு அந்த சமயத்துல. 2005. ஆமா. ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி செக்டர். நல்லா போயிட்டு இருந்தது ஓகே. திடீர்னு ஒரு கோவிட், திடீர்னு ஒரு வெள்ளம் உங்கள வைப் அவுட் பண்ணிடும். ஸோ அதுல வந்து கொஞ்சம் சப்போர்ட் குடுக்குறாங்க. ஈக்விட்டி சப்போர்ட் கொஞ்சம் குடுத்துருக்காங்க. நெறைய ப்ரொஃபஷனல் சப்போர்ட், லிக்விடிட்டி சப்போர்ட்ன்னு சொல்றாங்க. டீட்டெயில்ஸ்குள்ள கூட நம்ம அப்புறம் போய்க்கலாம். பட் இது போதாது. இதோடைய வால்யூம் இன்னும் நெறைய ஆக்கணும். இந்த ஒவ்வொரு மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்க்கு போயி, அந்த பர்ட்டிகுலர்லி இந்த எம்எஸ்எம்இ செக்டார எடுத்துக்கிட்டு, அவர்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் உதவி செய்யலாம்? அவர்களுக்கு எந்த ஊக்கத்தை கொடுக்கலாம்? அவர்களுடைய அந்த ப்ராசஸ் ஆஃப் அவங்களோட டாக்ஸேஷன்ல ஏதாவது என்னென்ன குடுக்க முடியும்? பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்ஸ் ரிலீஃப். ஏன்னா டாக்ஸ் ரிலீஃபே குடுத்துட்டு இருந்தோம்னா, அது வந்து ஒரு தவறான ஒரு நோக்கு. மாறாக இந்த எப்படி இந்த பிஎல்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீ இந்த இடத்துக்கு வந்தேன்னா, நான் உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா உனக்கு குடுக்குறேன். அதாவது புரொடக்டிவிட்டி லிங்க்டு. சும்மா நான் உனக்கு தரேன் வச்சுக்கோ அப்படின்னே சொல்லாம, நீ இவ்வளவு தூரம் வரியா? நான் வந்து உன்ன இன்னும் ஒரு கை மேல இழுக்கிறேன். நீ இவ்வளவு பெரிய அளவுக்கு நீ இன்வெஸ்ட் பண்றியா? நான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் மெத்தட்ன்னு ஒண்ணு உண்டு. இப்ப என்ன பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பவுமே கடனுக்கான வட்டி கட்டுறது வந்து எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப இத வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி துறையா எடுத்துக்கிட்டு, உற்பத்தி துறைய, நீ போய் கடன் வாங்கு. கடன் வாங்குற வரைக்கும் நான் சும்மா இருப்பேன். ஏன்னா, நீ கடனுக்கு உகந்தவனாங்கிறதுக்குள்ள நான் தலையிடல. அது உனக்கும் பேங்க்குக்குமான இன்டராக்ஷன். உன்ன அவங்க நம்பி கடன் குடுத்துட்டாங்கன்னா, நான் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 2% அ சப்வென்ஷன்னு சொல்லுவோம். அதாவது அரசு வந்து இப்ப நீ 10% இன்ட்ரெஸ்ட்ன்னு சும்மா ஒரு நம்பருக்காக சொல்றேன். நீ 8% குடுத்தாலே போதும், 2% நான் உனக்கு குடுக்குறேன். சப்சிடியா அல்லது நீ 10% நீ கட்டிடு, நான் 2% உனக்கு அரசு சார்புல ரிட்டர்ன் பண்றேன். அதான் கடன் வாங்குறதுக்கான தகுதிய நீங்க வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த உதவி பண்றேன். அது நீங்க கடனுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அரசுகிட்ட நீங்க பேங்க்ட்ட என்ன கடன் வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ப தான் நான் குடுப்பேன். சும்மா குடுக்க மாட்டேன். ஏன்னா நீ கடன் வாங்கி முதலீடு செய்றியாங்கிறத பேங்க் பாத்துக்கும். அரசுக்கு இந்த கவலை இல்ல. சோ இந்த உற்பத்தி துறைக்கான அந்த ஃபோக்கஸ் வந்து நான் ரொம்ப 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 முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அதுக்கடுத்து அந்த பட்ஜெட்லயே நிதி அமைச்சரே சொல்லியிருக்காங்க. இது வந்து உற்பத்தி துறையை ஊக்குவிக்கக்கூடிய பட்ஜெட். ஆமா. அதே மாதிரி சார் இப்போ இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட பொறுத்தமட்டுல ஆதிச்சநல்லூர்ல ஆரம்பிச்சு அதிவேக ரயில் வரைக்கும் திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஹானஸ்டா இந்த ஸ்மால் டிக்கெட் ஐட்டம், பிக் டிக்கெட் ஐட்டம் நான் 2ஆ பிரிக்கிறேன். நீங்க ஆதிச்சநல்லூருக்கு ஒரு இந்த இந்த ஆர்க்கியாலஜி எடுத்துட்டீங்கன்னா, அது மத்திய அரசு, மாநில அரசு 2 பேருடைய கட்டுப்பாட்டு கீழயும் வருது. ஓகே. நீ கீழடியில பண்றியா? நான் ஆதிச்சநல்லூர்ல பண்றேன். அதெல்லாம் நான் வந்து ஹானஸ்ட்லி நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அது வந்து ஒரு அரசோடைய பட்ஜெட்ல அந்த கடைசி 0 தாண்டி புள்ளிக்கு பிறகு வர்றது. ஓகே. பாராட்டும். ஆனா அதிவேக ரயில்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் பிக் டிக்கெட் ஐட்டம். நம்ம பல நேரங்கள்ல நம்ம என்ன சென்னை டு பண்ணிட்டோம்? பெங்களூர், பெங்களூர் டு சென்னை டு அது வந்துடுறேன் நான். இந்த சின்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய ஹார்ட்ட தொடலாம். அப்பா ஆதிச்சநல்லூர்ப்பா அப்படின்ட்டு. அது வந்து எளிதாக ஒரு மாநில அரசே பண்ண முடியும். அந்த பணம் வந்து ரொம்ப குறைச்சு. பொதுமக்கள்ட்ட ஆளுக்கு ரூ. 1 திரட்டினாலே அத பண்ணிரலாம். பண்ணணும், யார் பண்ண போறா, அதுக்கான வில் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ அத நான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் ஹானஸ்ட்டா சொல்லப் போறேன். பட் இந்த அதிவேக ரயில் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மத்திய அரசால மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரயில் துறையே மாநில அரசுகிட்ட கிடையாது. அவங்கள்ட்ட தான் இருக்கு.
ரொம்ப லேட்டுங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இப்பயாவது பண்றாங்களேங்கிறது தான். அதுல இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா அவங்க சொன்னது வந்து மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கான அதிவேக ரயில் திட்டம். அது இன்னும் ஃப்ரக்டிஃபை ஆகறதுக்கே சில ஆண்டுகள் இருக்கு. இது நிஜமாக காலதாமதம் ஆகக்கூடிய ஒன்று. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜப்பானுடைய உதவியோடு இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த விமானம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே சிக்கல் வாய்ந்தது 2 காரணத்துக்காக. முதல்ல இந்தியாவுக்கு விமானங்களை உருவாக்கக்கூடிய திறன் கிடையாது. நம்ம போர் விமானம் உருவாக்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரே ஒரு அரசு நிறுவனம் தான் இருக்கு. HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். அதுல தேஜஸ்னு ஒரு போர் விமானம் உட்கார்ந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர்ல. அப்புறம் ஹோசூர்லயும் அது வந்து விரிவாக்க போறாங்க அது. போதவே போதாது. பாசஞ்சர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கான திறன் நம்மகிட்ட அறவே கிடையாது. அப்ப பெரிய பேக்லாக் உலகத்துல இருக்கு. இன்னைக்கு போய் நீங்க வந்து நான் ஒரு விமானம் வாங்கிடுறேன், காசு வச்சிருக்கேங்க அப்படின்னா, சாரி. குடுக்கறதுக்கு உங்கள்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்தே ஏர் இண்டியாவும், இண்டிகோவும், மற்ற நிறுவனங்களும் ஆகாஷா போன்றவையும் அவங்களுடைய புக்கிங் வந்து அவங்களுக்கு 2035, 36, 37 தான் டெலிவரி டேட்டே குடுத்திருக்காங்க. ஒரு விமானம் வாங்குறதுக்கு. ஆமா. நீங்க வந்து எங்களுக்கு வந்து 300 வேணும், 200 வேணும்னு லிஸ்ட் குடுத்துருக்கீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தரணும். அவன் உற்பத்தி பண்ணி தரணும். உலகத்திலேயே 2 பாசஞ்சர் விமான நிறுவனங்கள் தான் இருக்கு. போயிங் 1, ஏர்பஸ் 1. ஒண்ணு ஐரோப்பால இருக்கு, ஒண்ணு அமெரிக்கால இருக்கு. அது தவிர பம்பார்டியர் இந்த மாரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இது போன்ற பெரிய இது கிடையாது. எம்ப்ரையர்ன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு இந்த 2 தான். நீங்க எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் பாசஞ்சர் விமானம் இந்த 2 தான். சீனா சொந்தமாக ஒன்றை இப்பொழுது தான் ஆரம்பித்து செய்திருக்கிறது. அதற்கே பல பல ஆண்டு காலமாகும். இந்த நிலையில நம்ம வந்து எவ்வளவு விமானங்களை நம்ம அதிகப்படுத்த போறோம்? முடியாது. ஆனால் நமக்கு வந்து இந்த தேவை இருக்கு இல்லையா? சென்னையிலிருந்து பெங்களூர் போவது, பெங்களூரிலிருந்து மும்பை போவது, மும்பையிலிருந்து அகமதாபாத், அகமதாபாத்திலிருந்து டெல்லி. நீங்க வந்து இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள்லாம் இணைக்கணும்னு பார்த்தா, மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. பல ஆயிரம் பேர்களை ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும்னா, அதற்கு உங்களுக்கு அதிவேக ரயில் சேவை மட்டும் தான் சாத்தியம். அப்ப என்ன அதுல அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரியான ரயில்களை நீங்கள் இன்னொருவருடன் சேர்ந்து தயாரிக்க முடியும். அது அவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலாக நான் பார்க்கல. அதுலயும் நமக்கு திறன் இருக்குன்னு நான் சொல்லல. இந்தியா தொடர்ந்து நம்முடைய மெட்ரோ ரயில் பெட்டிகளையே நாம் வெளியிலிருந்து வாங்க ஆரம்பித்தோம். இப்பொழுது நாமே அதை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே. இந்த மாதிரியான இந்த அதிவேக ரயில்களுக்கு நம்ம ஆரம்பத்துல யாரிடமாவது உதவி கேட்க வேண்டியிருக்கும். அந்த உதவியை தருவதற்கு இன்றைக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ அல்லது ஜப்பானோ அவர்கள் உதவுவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் இதில் நம் முதலீடு என்பது அதாவது தனி நிறுவனங்களுடைய தனியார் முதலீடாக இருக்காது. அரசுடைய முதலீடாக இருக்க வேண்டும். சோ அந்த விதத்துல வந்து இந்த பிக் டிக்கெட் ஐட்டமாக இது வருவது வந்து நான் மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த அனௌன்ஸ்மென்ட் நடக்கும்னு தெரியும். இது வந்து தேர்தலுக்காகலாம் இல்ல. யாருங்க நீங்க கனெக்ட் பண்ண முடியும்? எந்த நகரங்கள் இந்தியால 1 கோடி பேருக்கு மேல் மக்கள் தொகை கொண்டவையாக இருக்கின்றன? 6 நகரங்கள் தான். வேற யாரும் 1 கோடிக்கு மேலலாம் கிடையாது. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத். அவ்வளவுதான். இந்தியாவிலே 6 இதுதான். மீதியெல்லாம் இருக்கு. 70 லட்சம் வரலாம், 80 லட்சம் வரலாம். மற்ற ஸ்டேட் கேபிட்டல்லாம் 1 கோடிக்கு கீழ தான் இருக்கு. அப்ப முதல்ல இந்த 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய 2 கோடிலாம் தாண்டிருச்சு. இப்ப டெல்லியோ, மும்பையோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இவர்களை அதிவேக ரயில் மூலமாக இணைப்பது ஒரு ஆதாரமான விஷயமாக மாறிவிட்டது. இப்ப அதை வந்து எப்படி அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, சென்னையை நீங்க பெங்களூரோடையும், சென்னைய ஹைதராபாத்தோடையும் இணைத்து தான் ஆகணும். ரைட்டா? அதற்கு பிறகு பெங்களூர மும்பையோட இணைக்கணும். மும்பை அகமதாபாத்தோட இணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியோட இணைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில அங்க கொண்டு போய் ஆகணும். கல்கத்தாவோட இணைத்தாகணும். கல்கத்தாவை நடுவுல எதோடையாவது இணைத்து அதற்கு பிறகு டெல்லியோட இணைத்தாகணும். அந்த கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு முதல்ல வாஜ்பாய் வந்து இந்த தங்க நாற்கரச்சாலை திட்டம் கொண்டு வந்தார் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு அதிவேக ரயில் இதே பாயிண்ட் தான் நீங்க தொட்டாகணும். இந்த 6 நகரங்களையும் தொட்டு கூட நடுவுல இன்னொரு 2 பேரை 1 கோடிக்கு கீழே இருந்தாலும் அவர்களையும் நீங்கள் இணைக்க வேண்டி இருக்கும். அதற்கு பிறகு அங்கிருந்து பிரான்ச்சிங் வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் இது பண்றதுக்கே நமக்கு வந்து 2040களுக்கு போயிடுவாங்க. இதுல வந்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விமானங்கள் சார்ந்த விஷயம் வந்து அவங்க நல்லா உணர்ந்ததுனால
விமான உற்பத்தி சார்ந்தவற்றுக்கு சில ஊக்கம் கொடுத்துருக்காங்க. பார்த்துறேன் நான் உங்களுக்கு. இங்க பாருங்க, எக்ஸம்ஷன் ஃப்ரம் பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் காம்போனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங். நம்மளால ஏர்கிராஃப்ட் பண்ண முடியாட்டாலும் அதோடைய காம்போனன்ட்ஸை பண்ண முடியும். அதற்கு தேவையான பொருட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியை வேவ் பண்றாங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல் மூலப்பொருட்கள் அதை இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால், அது இங்க தானே நடந்தாகணும். அதற்கு தேவையானவற்றை நீங்க வந்து இறக்குமதி பண்றீங்கன்னா மூலப்பொருட்களை, அதுக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன். இந்த வருமான வரி செலுத்துறவங்களுக்கான இந்த பட்ஜெட்ல எதுவுமே ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, அதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷமே ஒரு சிக்னிஃபிகண்ட் இதை கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் சின்ன சின்னதா கொடுத்துட்டு இருந்ததுங்கிறதுல இருந்து ஒரேடியாக கொடுத்ததுனால நம்ம உடனடியாக எதுவுமே அங்க எதிர்பார்க்க முடியாது. அது எதிர்பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம இப்பொழுதைக்கு வந்து அதிகமான பேர்களை வரி கட்டக்கூடிய அந்த பிராக்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றது தான். ஏன்னா அது என்ன சேலஞ்சுனா, நம்ம வந்து இந்த 12 லட்சம் அப்படிங்கறத லிமிட் ஆக்கினதுனால எல்லாரும் வந்து ஃபைல் பண்ண போறாங்க. ஆனா அவங்க கம்ப்ளீட்டா எக்ஸம்ஷன் எடுத்துற போறாங்க. அவங்களுக்கு ஒரு டாக்ஸ், ஒத்த பைசா டாக்ஸ் வர போறது. அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார், இந்த மாதிரி தவறான தகவல் கொடுத்தால் 100% பெனால்டி அப்படின்னு. அதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம கொடுக்குற தகவல் சரியா தப்பாங்கிறது எப்படி முடிவு பண்ண? அது வந்து ஒரேடியா நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க தவறான தகவலை வேண்டுமென்றே கொடுத்தீர்களா, ஏமாற்றுவதற்காக கொடுத்தீர்களா, இல்ல ஜெனுவினான மிஸ்டேக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ரைட்? இப்ப நமக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் பொறுத்து உங்களுக்கு டாக்ஸ் போர்ட்டல்லையே எல்லா தகவலும் அங்க வந்துருது. அதனால அரசுக்கே பெரும்பாலும் உங்களை பத்தி தெரிஞ்சிருது. அரசுக்கு வந்து உங்களுடைய பேங்க்ல என்ன வருது, நீங்க கிரெடிட் கார்டுல என்ன செலவு செய்றீங்க, எவ்வளவு செலவு செய்றீங்க, உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் ஆயிருது. இப்ப டிஜிட்டலைஸ் ஆனதுனால. ஆமா. இப்ப அப்படி இருந்தும் கூட நீங்க வேற ஏதாவது நீங்க வந்து மிஸ் பண்ணி, இப்ப அரசுக்கு தெரியாதது இருக்கு. இங்க கேஷ் டிரான்சாக்ஷன், நான் சொல்றது வந்து லீகல் கேஷ் டிரான்சாக்ஷன் பாசிபிள். நீங்க வந்து ஒரு சிறு கடை ஒன்று நடத்தலாம். அந்த கடையில உங்களுக்கு நிறைய, நீங்க ரெகுலரா நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்துகிட்டே கூட நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து ஒரு சின்ன கடை ஒன்று வச்சிருக்கலாம். அதுல தினசரி கேஷ் வருமானம் வரும். இப்ப இதை வந்து நீங்க டாக்குமெண்ட் பண்றீங்களா இல்லையா, அதை ஆனா நீங்க வங்கியில போடுறீங்க, ஆனா அதை நீங்க வருமானமாவே காட்டல அப்படின்னா அது ஒரு இஷ்யூ ஆகும். பட் அப்படி இருந்தா கூட நீங்க வேண்டுமென்றே ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களா, அவ்வளவுதான். அதை ப்ரூவ் பண்ணணும். இன்கேஸ் அவங்க உங்களுக்கு அபராதம் போடுறாங்கன்னா நீங்க கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க சரியான இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க அதை ட்ரிபியூனலுக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ ஒன்றும் உடனே உங்களுக்கு வேற வழியே கிடையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இல்லைங்க, இது இந்த மாதிரி வந்து நான் வேண்டுமென்றே செய்யணும்னு இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சேலரிடுக்கு கவலையே கிடையாது. அது வந்து உங்களுடைய அலுவலகமே பார்த்துக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது வருமானம் கணிசமாக இருந்தால் வழி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சந்தோஷப்படுவதற்கு நிறைய இருக்கு. அது வந்து பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக பார்ப்பவர்களுக்கு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், இப்போ எனக்கெல்லாம் வந்து அதுல ரொம்ப ஆர்வம். ஒரு சின்ன அனெக்டோட்டோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த தங்க நாற்கர சாலை திட்டம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சுற்றுலாவுக்காக நான் தாய்லாந்து போயிருந்தேன். அங்க வந்து உண்மையிலேயே எனக்கு பெரும் அதிர்ச்சி. அந்த காலத்தையே நம்ம இந்தியாவுடைய ஹைவேங்கிறது வந்து படுகுப்பை. நான் அங்க போறேன். அங்க வந்து தாய்லாந்துங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட ஒப்பிடும்பொழுது மிகப்பெரிய பொருளாதாரம்லாம் கிடையாது. ஒரு சின்ன நாடு தான். ஒரு ஐலண்ட் மாதிரி தான். ஒரு சின்ன நாடு, ரொம்ப சின்ன நாடு அது. அந்த நாட்டுல வந்து நம்ம அதோடைய தலைநகரத்துல இறங்கி பேங்காக்ல இருந்து பட்டாயாங்கிற ஒரு ஊருக்கு போறோம். ரோடு வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. என்னடா நம்ம என்ன நாட்டுல இருக்கோம். அப்ப ஐடி எல்லாம் அப்ஸ்விங்ல வந்து இருந்தது. நான் அமெரிக்கால இருந்து நான் இந்தியா வந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள அமெரிக்கால சிறப்பா இருக்கும், இந்தியால இல்லைன்னா அது
அது நியாயம் தானே, அது இந்தியா வேற அமெரிக்கா வேற நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு த சின்ன நாட்டுல மிகப்பெரிய பொருளாதாரம் எல்லாம் இல்லாம இருக்கும் பொழுது ஒன்லி டூரிஸ்ட் மட்டும் தான் அங்க ஆ, பிரதான இவ்வளவு தொழிலே. அருமையான சாலைகளை அவர்களால போட முடிகிறது. இது முதல் ஷாக் எனக்கு. ரெண்டாவது, நாங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தோம். ஒரு வாரம் தங்கி இருந்தோம். நாங்க ஒரு வாரம் தங்கி இருந்த காலகட்டத்துல சாலைகள் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன சைடு ரோடு. இது வந்து மெயின் ரோடு கிடையாது. ஃபுல் சிமெண்டட் ரோடு. அந்த ஒரே வாரத்துக்குள்ள ஒரு சில 100 மீட்டர்கள் பெருமானம் உள்ள அந்த சாலைய வெறும் 10 பேர் வந்து ஒரு மெஷின வைத்துக்கொண்டு, இந்த கேப்பிட்டல் குட்ஸ்ன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, அதுதான். ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது ஒரு சாலை அமைக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு 10 பேரு சிமெண்ட் ரோடு போட்டு முடிச்சுட்டாங்க. அந்த 5 டேஸ்ல. நான் அங்க இருந்த 6 நாளோ என்னவோ இருந்தேன். இது 2 எனக்கு வந்து ஒரு ஆழமான வடுவா எனக்கு பதிஞ்சிருச்சு. நம்மளால அது முடியலையே. என்னடா இது! அதுக்கு இந்தியாவுல. கூட ஒரு பக்கற்ற ஒரு நாடாக இருக்கிறோமேன்னு. அப்பதான் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த தங்க நாற்கர சாலை திட்டம் அறிவிக்கப்பட்டு, இன்றைக்கு நம்ம வந்து நிஜமாவே நம்முடைய ஹைவேஸ்லாம் பெருமளவு முன்னேறி இருக்கு. ரைட்? அப்பையிலிருந்து எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ஒரு பெரும் காதலி. நம்ம நினைத்தா எக்ஸ்பிரஸ்வே இப்ப அ பெங்களூருக்கும், மைசூருக்கும் இடையில போட்டிருக்காங்க. ம். அந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ்வே எங்க பார்த்தாலும் இருக்கணும். அதை பயன்படுத்தியவர்கள் சொல்றாங்க. நாங்க மைசூர்லேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மைசூர் 1 ஹவர்ல வேகமா போயிடும். வந்துருவோம். 1 ஹவர்ல அதுக்கப்புறமா ஏன்னா அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பிரஸ்வே இல்ல. இல்ல. அப்ப சரி. நீங்கள் காணுமிடமெல்லாம் எக்ஸ்பிரஸ்வே போடணும். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து படுவேக ரயில் பாதைகள போடணும். உங்களுடைய விமான நிலையம்ங்கிறது வந்து மெதுவா கட்டிட்டு இருக்கக்கூடாது சென்னை மாதிரி. படுவேகமாக, படு பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். மக்கள் தொகை வளர்ச்சி மாரி. ஆமா. இல்லன்னா வந்து உங்களுக்கு வந்து மக்களால இந்த சாலையில முண்டி மோதி அ பல மணி நேரங்கள் காத்திருந்து ஒரு நாளைக்கு நீங்க வேலைய விட்டு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது அலுப்பற்று இருக்கணும். ம். அது நீங்க கார்ல போவீங்களோ, 2 வீலர்ல போறீங்களோ, ஒரு பஸ்லயோ அல்லது மெட்ரோலயோ போறீங்களோ, துல்லியமாக சொல்லக்கூடிய மாதிரி இத்தன மணிக்கு இங்க ஏறுவேன். இத்தன மணிக்கு இந்த இடத்துல இறங்குவேன். கடைசியா ஒரு 1 கிலோமீட்டர் நடப்பேன். என் வீடு வந்துருச்சு. அந்த மாதிரியான அதுதான் வாழ்க்கை தரங்கிறது. அந்த வாழ்க்கை தரத்தை கட்டுமானத்தின் மூலமாக கொடுக்க முடியும்னா, நீங்க அதற்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். சோ அந்த பாதையில போறோம். இன்னும் வேகமாக போனா, அதுதான் நீங்க மக்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அதுதான் நீங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. சீரியஸான விஷயமாக செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்கு அல்லவா? அதை செய்யுங்கள் அப்படின்னு தான் நமக்கு. ஓகே சார். சார் நீங்க யூக வணிகத்த பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. அதாவது தங்கம் விலை வந்து தாறுமாறா இப்ப ஏறிக்கிட்டு இருக்கு. அத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாரி ஒரு குரல் இருக்கு. அத எப்படி பார்க்குறது சார்? அத கட்டுப்படுத்தவே முடியாது. தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும். நம்ம அதற்கான எந்த முயற்சியும் அரசு எடுக்கவே கூடாது. யூக வணிகத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு தகவல மட்டும் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, இது வந்து குளோபல் கமாடிட்டீஸ். இதுல வெள்ளிங்கிறது வந்து வெறும் அ முதலீட்டு பொருளாக மட்டும் இல்லாமல், உற்பத்திக்கான பொருளாகவும் அது இருக்கு. பல்வேறு எலக்ட்ரானிக் மின்னணு சாதனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு. அப்ப அது நிஜமாகவே அது வெறும் நகை செய்வதற்கு மட்டுமோ, அல்லது கட்டிகளாக அடுக்கி பேங்க் லாக்கரில் வைப்பதற்கு மட்டுமோ அது பயன்படல. தங்கம் வந்து இன்றைக்கு முதலீட்டுக்கான ஒரு பொருளாகவும், அணிகலனாகவும் பயன்படுகிறது. இதுல வந்து ஏன் இது ஏறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, நம்ம காஷியஸா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். உலகம் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல ட்ரம்ப் வந்து குட்டைய குழப்புதல் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய அளவுல செஞ்சுட்டு இருக்காரு. தினம் ஒரு உளறல், மிரட்டல் இதுதான் அவருடைய பாணியாக இருக்கு. அப்போ உலக முதலீட்டாளர்கள்லாம் ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கத்துல அதிகமாக அவர்கள் முதலீடு செய்வதற்கான காரணம், ஏதாவது ஒரு உலக குழப்பம் ஏற்பட்டால் ஹெட்ஜிங்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த ஹெட்ஜிங்க்கு எனக்கு தங்கம் வேணும். ஆனா பிசிக்கலா உலகத்துல அவ்வளவு தங்கம் இல்ல. அப்ப என்ன ஆகுது? தங்கத்தின் மீது உருவாக்கப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ஸ், இன்ஸ்ட்ருமென்ட்ஸ். ஓகே. அது வந்து கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ன்னு சொல்லலாம். கோல்டு பாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பலவேறு
கோல்டு ஃபியூச்சர்ஸ். இப்ப நம்ம தான் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? கோல்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரியான முதலீட்டு பொருட்கள் நிறைய வந்துருச்சு. அப்ப அவங்க வந்து கோல்டு வந்து தங்கத்தோடைய விலையோ, வெள்ளியோட விலையோ இத்தனை நாட்கள் கழித்து இந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வைத்துக்கொண்டு ட்ரேட் பண்றாங்க. குறைந்த காலத்தில் லாபம் சம்பாதிக்க வேண்டும். நார்மலா உங்கள்ட்ட பணம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு ஒரு எத்தனை ரூபா வேணாலும் இருக்கட்டும். ஒரு 50,000 ரூபா இருக்கு. தங்கம் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 50,000 ரூபாய கடைக்கு எடுத்துட்டு போய், 50,000 ரூபாய்க்கு எனக்கு வந்து ஹால்மார்க் நாணயமா எவ்வளோப்பா குடுப்பீங்கன்னா, சார் இன்னைக்கு வந்து 1 பவுன்ங்கிறது 1.4 1.3 1.4 லட்சம் ஏதோ போயிருச்சு. வேணா நான் உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 1/3 50,000ன்னா உங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஆஃப் ஒரு சவரன். உங்களுக்கு இவ்வளவு கிராம் குடுக்க முடியும். ஒரு 3 கிராம் வரைக்கும் ஏதோ வரலாம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாரு. நீங்க சரி அந்த 3 கிராம் குடுங்க நான் வீட்ல கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு நீங்க சொல்ல போறீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும் நீங்க. இப்ப நீங்க வந்து முதலீட்டுக்காக இதில் இறங்குங்கள். அப்பன்னா விலை குறைந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். நாளைக்கு மீண்டும் அதோட விலை ஏறிவிடும். நாளைக்கு ஏறலைன்னா 1 வருடம் கழிச்சு ஏறும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் விலை குறைகிறதோ கையில பணம் இருந்ததுன்னா வெள்ளியோ தங்கமோ அது கட்டியாக வாங்கி வைத்துக் கொள்வதில் தவறே இல்லை. ஆனால் அது வந்து உங்களுடைய அனைத்து முதலீடுகளையும் கொண்டு போய் நீங்க அதுல போடக்கூடாது. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட். சேஃபா அத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைத்துக் கொள்வதில் தவறே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் வித்து அதுல கொண்டு போய் போட்டு நீங்க போடுற அன்னைக்கு அதோடைய விலை வந்து 450ல இருந்து வெள்ளியில நீங்க அடுத்த நாள் வந்து அது 300க்கு போக நீங்க உங்களுக்கு பகீருங்க. நீங்க கடன் வேற வாங்கி இத பண்ணியிருக்கீங்க. கடன் கட்டியாகணும். ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்கள்ட்ட எக்ஸஸ் பணம் இருந்ததுன்னா அத கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லா பண்ணணுங்கிறது மட்டும் தான் நம்ம. ஓகே சார். சார் ஓவராலா இந்த 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? அதான் சேஃப் அப்ரோச். ஓகே. இதுல வந்து ஒரு திடுக்கிடும் புதிய தகவல்கள் இல்ல. சேஃபா ஒரு 3 பாயிண்ட்ல சொல்றதா இருந்தா, உற்பத்தி துறையை வளர்ப்பதற்கான வேலையில தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்துக்கான முதலீடுகளை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். சென்ற ஆண்டை விட இன்னும் ஒரு 1,00,000 கோடி இன்னும் மேல போட்டிருக்காங்க. 3வதாக ப்ரூடன்ஸ், பிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கட்டுக்கோப்பாக செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது. ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட் இது இரண்டையும் குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். மாறாக நம்ம வந்து நம்ம ஸ்டேட்ல அது சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. ஏன் கடன் வாங்கினா என்ன? என்ன தப்பு? நீயா குடுக்க போற? உங்க அப்பா குடுக்க போறாரா? அப்படிங்கிற மாதிரியாக பேசக்கூடிய ஒரு மாநிலத்துல அப்படியெல்லாம் இல்லாம, நாங்கள் கடன் வாங்குவதை வெளியிலிருந்து வாங்கும் கடனின் சதவிகிதத்தை குறைக்கிறோம். ஏன்னா அதுதான் சரியான மெத்தட். கடன் வாங்கித்தான் ஆகணும். இவ்வளவு முதலீடுகளை செய்கிறதாக இருந்தால் கடன் வாங்கித்தான் ஆகணும். ஆனால் அதை வந்து தாறுமாறாக வாங்குவது என்பதை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். இதுதான் இந்த 3 தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது வந்து நான் ரொம்ப ஒரு கவனமாக பொருளாதாரம் வளர்ச்சிக்காக கண்ணா பின்னான்னு ஒரு காரியத்தை செய்யல. ரொம்ப கேர்ஃபுல்லா செய்றேன். சேஃப் ஜோன்ல சேஃபா இருந்து நான் செய்றேன். பணத்தை அள்ளி வாரி இறைக்கவில்லை. ரொம்ப ப்ரூடென்ட்டா நான் நடந்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் என்னுடைய கவனம் வந்து மேனுஃபேக்சரிங்கை நோக்கி திரும்பி இருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்த 3 ஆண்டுகள்லயும் இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு 2029 வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து மேனுஃபேக்சரிங்கை கவனமாக பார்க்க போகிறோம். டேட்டா சென்டருக்கு பெருமளவு என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்ல. தனியார் முதலீடு செய்தால் 2047 வரைக்கும் அவர்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. சோ இது வந்து சேவைத்துறையை ஊக்குவிக்கும். உற்பத்தி துறையிலையும் கொஞ்சம் ஊக்கம் இதனால வரும். பட் ரொம்ப முக்கியமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை மிக பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாகவும் ஒரு ஒரு பெரிய சர்வீஸ் ரெவென்யூவை வந்து இந்தியா உள்ளுக்குள்ள மட்டுமில்ல உலக அரங்கிலிருந்து பெறுவதற்கு இங்கே பெரும் முதலீடுகளை பல பில்லியன் டாலர்கள் முதலீடுகள் இந்தியாவிற்குள் வருவதற்கும் காரணமாக அந்த ஒரு விஷயம் அமையும். அதனால அதுவும் வந்து ஒரு முக்கியமானது. பட் மைனர் பாயிண்டா தான் அதையும் எடுத்துக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் தான். ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
இது 3 தான் வந்து இந்த இந்த பட்ஜெட்ட வந்து தனித்து காண்பிக்கிறது. ஓகே சார். நன்றி. வணக்கம்.